அஸ்ஸலாமு அலைக்கும். 2 சின்ன கோழி குஞ்சு, தக்காளி பழம், கருவேப்பிலையில், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு, வெங்காயம் போடையில், வெங்காயம் தாளி, 3 கரண்டி மசாலா, மிக்சட் மசாலா, காயல் மசாலா, மிக்சட் மசாலா இதுக்கு பேர். இதே மசாலான்ட்டா தனி வத்தத்தூள் நினச்சிக்கிற கூட எல்லாம் மிக்சட் பண்ணது. தேவையான அளவு உப்பு, ஜெம்பரான் நெய் ஊற்றுற, வெஜிடபிள் ஆயில் அதை ஊற்றிட்டு, ரஹீம் வெங்காயம், வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையில், இஞ்சி பூண்டு அரைச்சி எல்லாம் போட்டே அரைச்சி, கொஞ்சம் தான் தனியாகவும் போடுறேன் லேசாக. 2 கோழி வைக்கிறேன் சரியா. அதுக்கப்புறம் மருந்து சோறு கொதிக்குது. இது கிட்டத்தட்ட விட்ட அரிசிக்கு 2 சின்ன தேங்காய் முட்டை, வீடு 6 முட்டை ஜொக்குலேயே வச்சு. இப்போ ஜொக்கு தான் எனக்கு ரொம்ப உதவி. ஜொக்குலேயே வச்சுட்டேன். நடு அடுப்பில் பாட்ட சிம்மில் கிடக்கும். மீன் குறைவா செலவாகும். இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலையில், வெங்காயம், ஜெம்பரான் நெய், வெஜிடபிள் ஆயில், இதே எங்கள் டெய்லி உணவுமா. ரொம்ப கறியை விடக்கூடாது. அப்போ மஞ்சள் கலர் வந்தாலே போதும். போட்டுறேன் கோழியை. இதுக்குள்ள சின்ன குஞ்சு 2 குஞ்சு கால் எல்லாம் போட்டே இருக்கிறாக்கிற. இது அப்போ மோட்ரு ஏறும். நல்ல தண்ணி கடக்க உள்ள கேட்குற தண்ணி அப்பப்போ தேவைக்கு வரும். மோட்ரு போட்டால் அதுதான் ஆஃப். மோட்ரு போட்டால் மட்டும்தான் தண்ணி வரும். ஏன்னா நல்ல தண்ணியெலாம் கொஞ்சமாக வர்றதுனால உள்ளே ஏற்றி போட்டுட்டா முடிஞ்சாது. அதனால் தேவைக்கு வர்ற தண்ணி. டக்குன்னு சவுண்டு கேட்டுன்னு அன்றைக்கி யாராக கேட்டாலும் எனக்கு உடனே டக்குன்னு முழு கோழியாக போட்டு ஆக்குறேன். 1 கோழி 4 பிச்சுக்கிறேன். அந்தளவுக்கு சின்ன குஞ்சு. ஒரு 2 விசில் போட்டால் போதும். தேங்காய் பாதம், திருப்பி ஆக்க நம்பர் காட்டுறேன். எப்படி பாருங்கள். வெந்த பிறகு தான் எண்ணெய் இதெல்லாம் பிரியும். சரி, இது முட்டை வெண்டைக்கு நாட்டு முட்டை கிடைக்கல. வெள்ளை முட்டை தான் அவிக்கிறேன். என்ன செய்யணும் தெரியல. இது சோறு கொதிக்குது. சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.